கடவுளே, எனக்கு எவ்வளவு கஷ்டம் வேணாலும் கூட நான் தாங்கிக்கிறேன். அந்த எம்எல்ஏவால சத்யாவுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. அத்தை மாப்ள, அத்தை என்ன உங்க வீட்டு போய் வீட்டை கட்டு போயிருக்கானுங்க. அவங்க நான் சும்மா விட மாட்டேன் அத்தை. வேண்டாம் மாப்ள, வேண்டாம். என்னங்க அத்தை? நீங்க கோவப்பட்டு பதிலுக்கு ஏதாவது பதிலுக்கு அவனுங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதனால பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். அத்தை என்ன இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட அப்படி நடந்துருக்க கூடாது. ரொம்ப தப்பு அத்தை. இதுக்குதான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அத்தை. அவங்க என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணதுக்கு காரணமே சத்யாவை வர வைக்கதான் மாப்ள. அவங்களால சத்யாவுக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க, அது போதும். அவங்க எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணும் போது கூட அதுக்கு தான் நான் பொறுமையா இருந்தேன். ரவுடி பேபியை நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன். அத்தை இனிமே நீங்க தனியா இருக்க வேணாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வேணாம் மாப்ள, நான் இங்க இருக்கிறது தான் சத்யாவுக்கு நல்லது. என்ன இந்த நிலைமையில பார்த்தா சத்யாவால தாங்கிக்க முடியாது. ஆத்திரத்துல அந்த எம்எல்ஏவை பழிவாங்க கிளம்பிடுவா. அப்புறம் அவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. நமக்கு இப்ப சத்யாதான் முக்கியம். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாப்ள. சத்யாவை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. அத்தை அந்த எம்எல்ஏவை நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சட்டப்படி அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்ற மாதிரி நாம ஒதுங்கி போயிடலாம். அத்தை சொன்னா கேளுங்க, அவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு. அவன்கிட்ட நம்ம மோத வேணாம். அத்தை ஒதுங்கி பண்ண நம்ம அவங்களுக்கு பயந்துட்டோம் சொல்லி ரொம்ப ஆட்டப்படுவோம் அத்தை. சட்டப்படி அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். நீங்க பயப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் பத்திரமா இருங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மாப்ள, நான் போயிட்டு வரேன் அத்தை. சொல்லுங்க சார். பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹலோ ஹலோ ஐயா, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சார். HML வாலே ஒய்ஃபுக்கு ஆபத்து சார். நான் ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நீங்கள் ஹலோ, என்னாச்சு சார்? HML இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, முதல்ல உட்காருங்க. இப்போ நிதானமா விவரமா தெளிவா சொல்லுங்க. சார் என் பேர் பிரபு சார். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். XMLAவால உங்க ஒய்ஃபுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்களே? ஆமாம் சார். சரி, டீட்டெயிலாக சொல்லுங்க. என் ஒய்ஃப் பேர் சத்யா. HMLA நடராஜனோட சன் பஸ் ஸ்டாண்டில் பொண்ணுங்க மேலே ஆசிட் அடிப்பேன் போய் மிரட்டிருக்கான் சார். என் ஒய்ஃப் ஒன்று அடித்து ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஓ, அந்த சத்யாவோட ஹஸ்பண்ட் நீங்க தானா? ஆமாம் சார், நான் தான் சார். இப்போ இந்த HMLA வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை மிரட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் என் மாமியார் வீட்டுக்கு போய் தனியாக இருக்கவங்களை அடித்து கலாட்டா பண்ணியிருக்காங்க சார். சார் நீங்கள் அவர் மேலே உடனே ஆக்ஷன் எடுக்கணும் சார். ஓகே ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் கம்ப்ளைண்டா எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. சட்டப்படி அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். யோ சார், சார்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. ஓகே சார். சார் வாங்க சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். பண்ணிடலாம் சார்.
பிரபு என்ன சவுல் பேபி, என் அம்மா வச்ச அந்த எக்ஸ்எம்எல்ஏவை நீயும் ஆச்சியா? சொல்லு. ரவுடி பேபி, நான் அத்தையை போய் பார்த்தேன். அவங்க நல்லா இருக்காங்க. நான் அம்மாவை பத்தி கேட்கல அமுல் பேபி, அந்த எக்ஸ்எம்எல்ஏவை பத்தி கேக்குறேன். என் அம்மாவை அச்ச அந்த ஆளை நீ பதிலுக்கு அடிச்சியா இல்லையா? ரவுடி பேபி, அடிக்கடி உதைக்கு உதையெல்லாம் சரியான தீர்வாகாது. அதனால எம்எல்ஏ தேடி போல. அத்தையை பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இனிமே அந்த ஆளு போலீஸ் பார்த்துக்கும். லூசா அமுல் பேபி நீ. சாதாரண வார்டு கவுன்சிலர் மேல கேஸ் கொடுத்தாலே அவனுக்கு கேஸ் எடுக்க மாட்டானுங்க. எக்ஸ்எம்எல்ஏ மேல கேஸ் கொடுத்தா எவன் எடுப்பா? ஏங்க நீ இப்ப குடுத்துக்கிற கம்ப்ளைண்ட் இந்நேரம் குப்பத்தட்டுல போய் விழுந்துருக்கும். டென்ஷனா வந்தீங்க ரவுடி பேபி. இதோ பாருங்க, தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்க சட்டம் இருக்கு. சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த வேண்டிய கடமை போலீஸ்க்கு இருக்கு. நம்ம லீகலா போவோம், அதான் நம்மளுக்கு நல்லது. இந்த எக்ஸ்எம்எல்ஏ ஆளுங்களாண்டெல்லாம் லீகலா போனா வேலைக்கே ஆகாது. அடிக்கு அடி உதைக்கு உத, அதான் சரியா வரும். அவனுங்கள நான் இன்னைக்கு அடி காட்டி நாளைக்கு அவனுக்கு மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து என் அம்மாவோட பிரச்சனை பண்ணுவானுங்க. இப்ப போய் அந்த எம்எல்ஏக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ ரவுடி பேபி, அவசரப்படாதீங்க. இப்பதான் போய் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு கண்டிப்பா அந்த எம்எல்ஏவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. போலீஸ் அவனுங்களாம் சல்யூட் தான் அடிப்பானுங்க, அரெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டானுங்க. என்ன தடுக்காத அமுல் பேபி. ஏன் சொன்ன கேளுங்க ரவுடி பேபி, நம்ம சட்டப்படி பாத்துக்கலாம். அடி தடிலாம் வேணாம். ஏங்க, எனக்காக இல்லாட்டி வயிற்றுல வளர நம்ம குழந்தைக்காவது நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தாங்க ஆகணும். இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே என்ன எல்லாரும் இங்க அடக்கி வச்சுக்கிறீங்க. என் அம்மா ஒருத்த அச்சுக்கிறா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. மனுஷாலே எனக்கு ஒரே கோவமா வருது. ரவுடி பேபி, ஏங்க பிரபு, ரவுடி பேபி, ரவுடி பேபி, ஏங்க நான் சொன்னா கேளுங்க. ரவுடி பேபி, ரவுடி பேபி, அனிமா, இந்த தடவையாவது சத்யா கோட்டை தாண்டி வெளியில் போவான்னு பார்த்தா கோவம் வச்சுட்டு மேலே போயிட்டாளே. என்னம்மா பண்றது? இன்னும் அவளுக்கு கோபம் குறையல, பொறுத்திருந்து பாப்போம். மா, ரவுடி பேபி செம்ம கோவத்தில் இருக்காங்க. அவங்கள இப்போ சமாதானப்படுத்தணும்னா அந்த எம்எல்ஏவை தூக்கி உள்ள வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஐஜி ஒருத்தர் இருக்காரு. அந்த எம்எல்ஏ மேலே இமீடியட் ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். சரிடா. நீ ரவுடி பேபி பார்த்துக்கோமா, நான் ஐஜியை பார்த்துட்டு வரேன். சரி. அனிதா, நீ உடனே எக்ஸ்எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி ஐஜியை பார்க்க போற பிரபுவை கிட்னாப் பண்ண சொல்லு. என்ன சித்தப்பா சொல்றீங்க? பயப்படாத, எவ்வளவோ பிளான் பண்ணும். அவன் வீட்டை விட்டு போகவே இல்லை. அவ அம்மாவை கூட சிக்க வச்சோம், அப்ப கூட அவ போல. ஆனா பிரபு கொண்டுனா அவ வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். கோட்டை தாண்டி தானே ஆகணும். என்ன பிரபுவுக்கு ஒண்ணுன்னா சத்யானால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுவான். கரெக்டா சொன்னீங்க மாமா. எலிய பிடிக்க மசால் வடைய பொரியில வைக்கிற மாதிரி மாப்பிள்ள பிரபுவை வடையாக்கி சத்யாவுக்கு பொரி வச்சிருவோம். நான் என்னம்மா இப்ப தப்பா சொல்லிட்டேன்? உதாரணம் சொல்றது கூட இப்ப திங்கிறது பத்தி தான் நீ பேசணுமா? பழக்கமாயிடுச்சுமா. அம்மா, அதை விடுமா. நீ முதல்ல எக்ஸ்எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணு.
ம். சத்யாவோட வீட்டில் இருந்து அவ எதிரி அனிதா தான் கால் பண்ணுறான். ஹலோ, உன் தம்பி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானாமே. எல்லாம் சத்யா சம்மந்தப்பட்டது பத்தி தான் சார். இப்ப கூட அவ சமாதானம் ஆகாததுனால தான் என் தம்பி ஐஜி பக்கம் கிளம்பி போயிருக்கான். இது அவனுக்கு நல்லது இல்லையேம்மா. சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஐஜியை பார்க்க போயிட்டு இருக்க என் தம்பிய நீங்க கிட்னாப் பண்ணிடுங்க. ஆ, என்னம்மா சொல்கிற? நீங்க பிரபுவை கடத்தினது தெரிஞ்சா சத்யா புருஷனை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா தேடி வருவா. ஆமாம்ல, அருமையான யோசனைம்மா. அவனை இப்போவே தூக்க சொல்கிறேன். சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என் தம்பியை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சத்யாவை அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சரிம்மா, நீ ஃபோனை வை. சரிங்க சார். டேய், அந்த சத்யா புருஷன் ஐஜியை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கானா. கொத்தா தூக்கிட்டு வந்து அவனை நம்ம குடோனில் வச்சு காலி பண்ணுங்கடா. புருஷனை தேடி பொண்டாட்டியும் வருவா, அவளையும் அங்கே வச்சு காலி பண்ணுங்கடா. சரிண்ணே. போங்கடா. அவர் கண்டிப்பா பிரபுவை கிட்னாப் பண்ணிடுவாரு சித்தப்பா. ஆ. யோ, நீ போய் பிரபுவை கடத்தி வச்சிருக்கிறத வீடியோ எடுத்து சத்யாவோட போனுக்கு அனுப்பு. ஆ உன் நம்பர்ல இருந்து அனுப்பி தொலையாத. ஓகே அனிமா, செஞ்சிடறேம்மா. நார்மலா செய், ஓவரா செஞ்சிடாத. மாப்பிள்ளை இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஐச்சி வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நிக்க சொன்னா? ஃபோன்ல கூட தெளிவா பேசலையே, என்னாச்சுன்னு வேற தெரியல. டேய் வரான் பாரு. வண்டி அடியா, எடியான்னு சொல்றேன்ல. என்ன நீ பாட்டுக்கு நடுரோல நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்க? ஹலோ அண்ணே, ஆளை தூக்கியாச்சுண்ணே. ம், நம்ம குடவுன்ல தான் இருக்கான். அவனை அடிச்சு காலி பண்ணுங்கடா. அவனை காப்பாத்துறதுக்கு அவன் பொண்டாட்டி சத்யா வருவா, அவளையும் காலி பண்ணுங்கடா. நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன். சரிண்ணே. ஏய், அடிக்கடா அவனை. வீடியோ சென்ட் பண்ணியாச்சு. இப்போ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுவோம். உங்க புருஷ உசுருக்கு ஆபத்து, உடனே கிளம்பி ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கிற குடோனுக்கு வாங்க. நான் கூகுள் மேப்பில் லொக்கேஷனை அனுப்பி வைக்கிறேன். இந்த மெசேஜை கேட்டு சத்யா புயல் வேகத்தில் வந்துடுவான். லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுவோம்.
என்னோட நிழலு இதுக்கே பயப்படுறியடா வீரசிங்கம். என்ன புது நம்பர்ல இருந்து 2 மெசேஜ் வந்துருது. ஆடியோ மெசேஜ் ஒன்று இருக்குது. உங்க புருஷ உசுருக்கு ஆபத்து. உடனே கிளம்பி ஆவடிக்கு பக்கத்துல இருக்கிற குடோனுக்கு வாங்க. நான் கூகுள் மேப்ல லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். அண்ணி ரொம்ப கோவமா வீட்டை விட்டு வெளியே போறாங்க. என்னது, வெளியே போறாளா? ஆமா. சத்யா, ஏய் சத்யா, 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 மா என்னாச்சு அவளுக்கு? ஐயோ, என்னன்னு தெரியலடி. கூப்பிட கூப்பிட காதுல வாங்காம இப்படி போயிட்டே இருக்கா. ஏய், போலீஸ் ஐஜின்னு போய் உன் பொண்டாட்டிய காப்பாத்திடலான்னு மட்டும் நினைக்காத. அது மட்டும் நடக்கவே நடக்காது. உனக்கு ஒண்ணுனா உன் பொண்டாட்டி வருவாள், அப்ப இருக்கு அவளுக்கு.